கோமதி வா போலாம். கோமதி நீ பின்னாடி சீட்ல நல்லா ஃப்ரீயா உட்காந்து மறுபடியும் ஆரம்பிச்சாலே சாப்பிட்டு திரும்ப தம்பா நடக்க ஆரம்பிச்சாலே நான் நினைச்ச மாதிரியே. நான் எங்கேயோ போறேங்க சும்மா பேசி. ஐயோ அங்க கார் வர நிக்கிறீ அதை மறந்துட்டேன். நிக்க வச்சதுக்கு எச்சா காசு கேட்பானே. சொல்லுங்க தம்பி வண்டியில வேணாம்ப்பா நீ கிளம்பு. நீ வந்ததுக்கு பெட்ரோல் காசு கூட நான் கொடுத்துருப்பா. என்ன இந்தப்பா ஒரு 100 ரூபா இல்ல புடி. இந்தப்பா புடி போரு இன்னும் தரேன். இந்த இன்னும் 100 ரூபா சேர்த்து வச்சுக்க. நீ முதல்ல கிளம்பு. கோமதி எனக்கு டீ வேணும். ஏய் டீயை போட்டு கொடுங்க. அண்ணா டீ இருந்தா குடிச்சிட்டு இன்னும் தம்பா நடக்க ஆரம்பிச்சிடாத. அப்பாடா எவ்வளவுண்ணே? 15 ரூபா தானே புடினே. ஏய் நினைச்ச மாதிரியே டீயை குடிக்க அள்ளிய குடிக்க வீட்டுல திண்டு தம்பா நடந்துக்கே இருக்காளே. நான் எதுக்கு இப்ப வீட்டுக்கு வரணும்? நம்ம வீட்டுக்கு நீ வராம அப்புறம் என்ன? அந்த வீட்டுல எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு? மேஜை சேரு சோஃபா மாதிரி நானும் ஒரு பொருள் தானே. அதனாலதான் நாள் கணக்குல ஒரு பொருட்டாவே என்ன மதிக்கிறது இல்ல. ஏதோ மேல கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். எனக்கு உங்க மேல கோவமே இருந்தது இல்லையா? நான் கோவப்படுற மாதிரி நீங்க நடந்ததே இல்லையா? எனக்கும் கோவம் வருந்தாங்க. ஆனா உங்ககிட்ட பேசாம நான் இருந்ததே இல்லல. கதிரு எனக்கும் பிள்ளைதாங்க. நான் அவனை ஒண்ணு பாடம் கிடத்துல புடிச்சு தள்ளலங்க. கல்யாணம் தான் பண்ணி வச்சேன். ராஜி என் அண்ணன் பொண்ணு என் ரத்தங்க. வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா திரும்ப போக மாட்டேன்னு சொன்னா. அப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? அந்த நேரத்துல கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரின்னு தோணுச்சுங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு சரின்னு தான் எனக்கு தோணுது. அது விஷயமா ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லணும் எதிர்பார்க்குறது ஒரு தப்பா? தப்பே இல்லங்க. நான் சொல்லாதது என்னோட தப்பு தான். இம்பட்டு நாளா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்தது என் தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டேன். உங்க பின்னாடியே வந்து கெஞ்ச கூட செஞ்சேன்ல. அப்ப கூட உங்களுக்கு மனசு இறங்கவே இல்லல. என்னென்னலாம் பேசுனீங்க. மயிலுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கல்ல. நான் என்ன மயில் மாதிரி உங்களை ஏமாத்திய கல்யாணம் பண்ணிருக்கேன். சரிடி நான் அப்படி பேசிருக்க கூடாது விடு. நான் சமைச்சா சாப்பிட மாட்டீங்க. டீ கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. நான் உங்க எதிரில வந்தா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. என்னென்னலாம் பண்ணீங்க? ஓ தப்பு தாண்டி. ஒரு கோவத்துல அந்த மாதிரி பண்ணிவிட்டே விடு. அன்றைக்கு முன்னாடில உன்கிட்ட நான் நல்லா தானே பேசிக்கிறேன். இது பாருங்க அந்த கதை வேற. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டதே கிடையாதா? நல்லதாங்க பாத்துக்கிட்டீங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்க. நகை நட்டு புடவை துணி வீடு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இதுல எல்லாம் எந்த குறையும் சொல்லலைங்க உங்களை. ஆனா ஏதாவது ஒண்ணு என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்களா என்னைக்காவது? இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? வீட்டு விஷயமா எனக்குன்னு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். அத சொல்லலாம்னு நானும் நினைப்பேன். ஆனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்விய. பாத்துக்கவும் செய்விய. அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா என் பேச்சுக்கு வேலையே இல்லன்னு எனக்கு தோணுது. எப்பாவது நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? வேலைக்கு சமைச்சு போட்டதும் துணி துவச்சு போட்டதும் தான் என் வேலையா? இது பாருங்க எனக்கு மரியாதை இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் போயிட்டா யாரும் கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுத்தேங்க. இது பாருங்க உங்களை எந்த குறையும் சொல்லல. ஆஸ்பத்திரியில கூட நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. ஆனா வந்ததும் எல்லாரும் முன்னாடியும் என்ன சொன்னீங்க? நான் நாடகம் போட்டேனோன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கல்ல. தேவையில்லாம கடையை வேற பூட்டினேன்னு சொன்னீங்க. இப்ப கூட கூட்டிட்டு போக கார் வர சொன்னீங்கல்ல. அங்கேயும் 100 200 சண்டை போடுறீங்கல்ல. இதெல்லாம் தான் எனக்கு காயப்படுத்துது. நான் ஒண்ணுமே இல்லாதவன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. எல்லாம் தயவு செய்து அப்படி யோசிக்காதீ. சொன்னா கேளு. வேறு நான் அப்படி பேசுனதெல்லாம் தப்பு தான் ஒத்துக்கிறேன். ஓ கோமதி என்ன எதுன்னே தெரியல. ஏதோ கோபத்துல நேரம் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டேன். ஏதோ யோசிக்காம ஒரு சில விஷயம் பண்ணியும் போயிரு. இதெல்லாம் தப்பு தாண்டி. வேறு திரும்ப அதெல்லாம் பண்ண மாட்டேன். போதுமா கோமதி நீ நம்புடி. இனிமேல் உன்னை கேட்காம வீட்டு விஷயத்துல எதுவுமே பண்ண மாட்டேன். வேறு ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உன்கிட்ட கேட்டு செய்யறேன். போதுமா இனிமேல் எல்லா இடத்துக்கும் உன்னை கண்டிப்பா கூட்டுக்கு போவேன். நம்ப நீ உனக்கு எங்க எல்லாம் போகணும்னு தோணுதோ அந்த எல்லா இடத்துக்கும் கூட்டுக்கு போறேன். போதுமா முன்னாடி யோசிக்கிறேன். என்ன நீ நம்புறாங்க உனக்கு பிடிச்சதை பார்த்து செய்யறேன். போதுமா இதுக்கு மேல இறங்கி பேச முடியாது. வீட்டு விஷயம் எதுவா இருந்தாலும் உன்னை மதிச்சு உன்னை கேட்டே செய்யறேன். போதுமா ஏய் வாடி வீட்டுக்கு போல நீ நான் மாத்திக்கிறேன். நம்பு திரும்ப விட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோடா சுத்தாது. புரியுதா? வீட்டுக்கு எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசுவோம். சரி வா போலாம். ஏண்டி காலு ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லங்க. நீங்க எங்க என் காலை பிடிக்கிறீங்க? கால் வலிக்குதா? மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்ல வேண்டாம். ஞாபகம் இருக்க நம்ம கல்யாணமான கையோட ஒன்னைகளுக்கு பயந்துகிட்டு இப்படித்தான் ஒரு நாள் முழுக்க ஊரா சுத்திக்கிறோம். அன்னைக்குதான் கடைசியா ஒரு நாள் முழுக்க நீங்க வேற எந்த நினைப்பும் இல்லாம என் கூட இருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூடயே இருக்கிய. உன் கூட இருக்க கூடாதுன்னு எனக்கு நினைப்பு இல்ல. ஒருத்தே ஓடி சம்பாரிச்சா தானே உன்னையும் பிள்ளைகளையும் நான் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் சரிங்க. குடும்பத்தோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கடையை நான் பாத்துக்கிருவேன், வீட்டெல்லாம் நீ பாத்துக்கிருவேன் நான் யோசிச்சுட்டேன். நான் இப்ப வரைக்கும் உனக்கும் எனக்கான நேரம் ஒதுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. பாரு இனிமேலாவது நீ நினைக்கிற மாதிரி நீ ஆசைப்படுற மாதிரி எப்ப எந்த இடத்துக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியோ அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீ என் பொண்டாட்டி தானே, என்னை விட்டுட்டு நீ எங்க போறேன்னு மனசுக்குள்ள ஒரு என்ன இருந்துச்சு. அதனாலதான் நம்ம உன்னை நான் பெருசா கவனிக்க மாட்டேன் போல. தப்புதான். ஆனா உனக்குமே நம்ம புரிஞ்ச நம்மளை விட்டு எங்க போயிட போறான்னு ஒரு நினைப்பு இருந்திருக்கும். அதுக்காக என்னை நீ கவனிக்க விட்டே
கவனிச்சுட்டு தானே இருந்தேன். என் மேலேயும் நிறைய தப்பு இருக்கு கோமதி. விடு, இனிமேல் என்னை நான் மாத்திக்கிறேன். என்னைக்கு நான் உங்களை மனசார விரும்ப ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொய்யும் சொன்னதில்ல, எதையும் மறைச்சதும் இல்ல. எனக்கு தெரியுமே. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பயத்துலதான் நான் உண்மையை மறைச்சேன். ஆனா அவங்க கல்யாணமாய் வந்த நாள்ல இருந்து அண்ணனுங்க வீட்டுக்கு சாப்பிட வர நாள் வரைக்கும் நான் அதை நினைச்சு எப்படிலாம் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் மனசுக்குள்ள புழுங்கிருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தாங்க தெரியும். நான் கும்பிடுற சாமிக்கு தெரியும். உண்மையை மறைச்சத நியாயப்படுத்துற எண்ணம்லாம் எனக்கு இல்லைங்க. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நல்லது நினைச்சு தானே நீ பண்ண. உன் இடத்துல இருந்து பார்த்தா நீ செஞ்சதெல்லாம் சரிதான். என்ன ஒண்ணு, அந்த விஷயம் இந்த மரமாண்டிக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும். இப்பதான் புரியுது. சரி விடு, நானு நீ என்கிட்ட பேச வரப்பே பேசிருக்கணும், என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அது என்ன ஏதுன்னு கேட்காம உன்னை சுத்த விட்டேன் பாத்தியா? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. கோமதி, நீ என்கிட்ட பேசணும்ன்றதுக்காக தலை வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னப்பெல்லாம் நீ நாடகம் போறேன்னு சொன்னேன் பாத்தியா? சின்ன கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அது என் கூட நீ பேசுறதுக்கு அதெல்லாம் பண்றேன்னு புரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசிட்டேன் கோமதி. விஷயத்து நீ தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லைங்க, விடுங்க. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? உன்கிட்ட பேசாம நான் ஒன்னும் சந்தோஷமாவெல்லாம் இல்ல. மூச்சுக்கு 300 தடவை கோமதி கோமதின்னு கூப்பிடுறேன். நானு உன் பேரை சொல்லாம நான் இப்படி இருந்திருப்பேன். யோசிச்சுப்ப, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் மட்டும் என்னங்க, நானும் இன்னைக்கு பேச மாட்டியலா நாளைக்கு பேச மாட்டியலான்னு அம்பிட்டு ஏங்கிருக்கேன் தெரியுமா? நம்ம ஊருக்குள்ள நம்ம 2 பேரை பத்தி என்ன தெரியுமா பேசிக்குவாங்க? வாழ்ந்தா பாண்டியன் கோமதி மாதிரி வாழணும்னு ஊரே அப்படி பெருமையா பேசுவா. அப்படி பேரு வாங்கின நம்மளுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாம வாழ்ந்துருக்கோம் பாத்தியா? என்ன நான் சொல்றது? இப்ப பாரு, 3 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிறேன். பேசி தீர்த்துக்கிட்டா சரிதான். அது என்னமோ உண்மைதான். பேச்சு தீர்த்துக்கிட்டோமே. கோமதி சொல்லு, இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல, நான் தான் எல்லாத்தையும் கொட்டிட்டேனே.